ஆபிரகாம் தன்னுடைய நம்பிக்கையை டிக்ளேர் பண்றார். என்ன தெரியுமா? அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கும், நானே வாசிக்கிறேன், வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். உங்க முன்னாடி இப்படிப்பட்ட கொஸ்டின் வரும்போது, ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி வரும்போது இப்படி சொல்ல முடியுதா? சொல்ல வச்சு சொல்றது அல்ல. சொல்ல முடியலன்னா நாம இன்னும் எதை அறியல தெரியுமா? அந்த கம்பீர சத்தத்தை அறியவில்லை. நம்மள கேட்டு டிசைட் பண்ணுகிறோம், அதனாலதான் தடுமாறுகிறோம். அறிந்து டிசைட் பண்ணா தடுமாற்றம் இருக்காது. அவன் வாழ்க்கை நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசிப்பான். நம்மள கேட்கிறோம், வசனம் கேட்டோன்னு கர்த்தர் இப்படி பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். கேட்டு இல்ல, இதை அறிந்து இது யார், என்னோடு பேசினவர் யார்? பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே. ஓ நீர் நேற்றும் இன்றும் என்றும் ஆமே. நீ சொன்னதை செய்து எங்க ஆண்டவர் யாருன்னு பாருங்க. ஏசாயா 51வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சொல்வார் பாருங்க. அதனுடைய 16வது வசனத்துல, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை, அவருடைய வார்த்தையை என்னில் வைக்கிறதுக்கு அவர் எங்கெல்லாம் கை வைக்கிறார்? வானத்துல, வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி. என்ன ஆண்டவருங்க! அவருடைய வார்த்தை யாரில் இருக்கிறதோ அவர்களுக்கான கிரியை வானத்திலும் நடக்கும், பூமியிலும் நடக்கும். நம்புறவங்க மட்டும். அவ்வளவு பெரிய தேவன். ஆமென். அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய தேவன். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆபிரகாம் ஒருவேளை நீங்க சொன்னது மாதிரி நடக்கலன்னா அப்படி சொல்லும் போது ஆபிரகாம் இல்ல. இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எச்சரித்தார். என்னவென்றால், ஆப்ஷன் பி வச்சுட்டு நீ ஆப்ஷன் ஏக்காக மூவ் பண்ணுவேன்னா உன் முன்னாடி நான் போக மாட்டேன் அப்படின்னார். இது ரொம்ப நடுக்கத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த ஆபிரகாமுக்கு முன்னாடி கர்த்தர் தூதனை அனுப்ப காரணம் என்னவென்றால், நம்பிக்கையை 2 ஸ்பிளிட் பண்ணல, நம்பிக்கையை ஒன்றா தான் வைக்கிறான். நம்பிக்கையை 2 ஸ்பிளிட் பண்ணல. ஒருவேளை இது ஆப்ஷன் ஏ நடந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆப்ஷன் பி நடந்தா கார்டுல மட்டும் இந்த காரியம் என்ன பார்க்கறதுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்போ இந்த இடத்துல நான் எதை அறியணும் தெரியுமா? எதை புரிந்து கொள்ளணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் அந்த அளவுக்கு அப்போ விசுவாசத்தில் இன்னும் எனக்கு முன்னாடி கர்த்தர் போகணும்னா கர்த்தருக்கு நான் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். என்ன நம்பிக்கையை கொடுக்கணும் தெரியுமா? இவன் இன்னொரு ட்ராக்குக்கு நேரா திரும்ப மாட்டான். ஆபிரகாம் பிள்ளை பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த நம்பிக்கையை கொடுத்துட்டார். ஆபிரகாம் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னமே நம்பிக்கையை கொடுத்துட்டார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள், கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்பதை கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, அந்த காலத்துல வேதமா எழுதி கொடுக்கப்படவில்லை.
அது மனசாட்சியின் காலம். எதுவுமே பிரமாணம், இதுதான்ப்பா பிரமாணம், இதுதான்ப்பா, அப்படி எதுவுமே எழுதி கொடுக்கல, எதுவுமே எழுதி கொடுக்கல. அப்படி இருந்தும் இங்க பாரு, ட்ராக் மாறக்கூடாது. நாளைக்கு எனக்குன்னு ஒரு பிள்ளை வந்தா நான் இப்படிதான் நடத்தணும், நான் போயிட்டேன் என் பிள்ளை. அப்போ இந்த நம்பிக்கையை கர்த்தர் ஆபிரகாம் கர்த்தருக்கு தன் ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டான். இப்போ வேலைக்கார அவன் வைக்கிறது நியாயம். ஒருவேளை அப்படி நடக்கலன்னா அப்ப அந்த இடத்துல தான் இவர் எதை அறிக்கை பண்றாரு தெரியுமா? இங்க பாரு, நீ வேலைக்காரன், நான் எஜமா, நான் சொல்றதான் கேட்க. அப்படி அல்ல. அந்த இடத்துல தான் இங்க பாரு, என்னை அழைத்திருக்கிறார். அப்ப அவன் அழைப்பை நம்புகிறான். எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் தந்த வாக்கு தத்தத்தை நம்புறான். அவர் இந்த காரியம் கைகூடி வர தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆப்ஷன் ஏல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். கூட இருக்கிறவங்க ஆப்ஷன் டி வைக்கட்டும், ஆப்ஷன் சி வைக்கட்டும். ஆனா ஆபிரகாம் ஏல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அவ்வளவு நம்பிக்கை. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்புறோம், ஒரு விஷயத்துல ஆண்டவரை எப்படி நம்புறோம், எந்த அளவுக்கு நம்புறோம், எங்க அழைப்பிலிருந்து வரார். அந்த அழைப்பில் இருக்கிற உண்மை என்பது தன்னில் முடியாது, தன் தலைமுறை விஷயத்திலும் தொடரும் என்பதுல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறான் பாருங்க. என்னை அழைத்திருக்கிறார்னா அவர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்கிறவர் மட்டும் இல்ல, என் தலைமுறைக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் உறுதியா இருந்தா இங்க பாரு, அவர் அனுப்புவார். ஆமென். அவர் அப்படி அனுப்பலைன்னா நீ ஆணைக்கு நீங்களா இருப்ப. ஆனாலும் ஈசாக்கு அங்க கூட்டிட்டு போயிடாத. ஈசாக்கு அங்க கூட்டிட்டு போக கூடாது. ஏன்னா அந்த எல்லையை நான் தாண்டி வந்துட்டேன். ஈசாக்கு அது அப்படி விட மாட்டார். அதுக்கு முன்னாடி கர்த்தர் எல்லாம் ரெடி பண்ணிடுவார். அதுக்கு முன்னாடி தூதன் அனுப்பி கிளியர் பண்ணிடுவார். பிள்ளைய என்ன இப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியுமாங்க? ஆமே. விசேஷமாய் பிள்ளைகளுக்காக ஆமே சம்பந்தம் பார்க்கிறவங்களுக்கு சொல்றேன். ஆமே. அழைக்கப்பட்டவளை பாருங்கள், அழைக்கப்பட்டவளுக்கு அழைக்கப்பட்டவனை பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்பட்டவளை பாருங்கள். ஆமே. அது பிறகு ரட்சிக்கப்படுவாங்களாம். எத்தனை பேரை பார்த்தோம், ரட்சிக்கப்பட்டவங்களே நிறுத்த முடியல. அது பிறகு என் மகள் ஜெபித்து போராடுங்க, ஆண்டவர்கிட்ட போராடுங்க. அது பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, தங்கம். போய் உரசுங்க, தங்கம் வச்சா தங்கம். எல்லாம் இருக்கு, எல்லாம் சூப்பர். ஆமே. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு நாங்க விளையாட்டுக்கு சொன்னாலும் சிரிப்பா சொன்னாலும் நல்ல பெயின்ல பேசிட்டு இருக்கோம். ஏன்னா வரக்கூடிய ஜெப குறிப்புகள் உங்களுக்கு தெரியாது. எத்தனை கண்ணீர் தெரியுமா? கண்ணீர். ஸ்டேட்டஸ் பாருங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க பாக்குற அந்த பையனோ பொண்ணோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? மேரேஜ்ங்கிறது ஒன் டே ஈவென்ட் கிடையாது. ஒரு நாள் பிரம்மாண்டமா நடத்தி விட்டு ஆமென். அது ஊரே பேசும், பா என்ன கல்யாணம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க நம்ம ட்ரெஸ்ஸை கூட பார்த்து வாங்குறோம், ஸ்கூல் கூட பார்த்து சேர்க்கிறோம், காலேஜ் பார்த்து சேர்க்கிறோம், டியூஷன் பார்த்து போய் விட்டுட்டு நின்று கூட்டிட்டு வரோம். எல்லாமே பார்த்து பண்ணிட்டு நிறைய பேர் சில காரியத்தை அவங்கள்ட்ட அவ்வளோ சொத்து இருக்கு, இவ்வளோ பணம் இருக்கு, ஆமே, இவ்வளோ அது இருக்கு இது இருக்கு. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? தேவனோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாங்களா? சபையில ஆராதிக்கிறாங்களா? ஆமே. நீங்க இந்த காரியத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை தான், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ட்ராக் கிளியர் ஆகும். இயேசுவின் நாமத்துல இப்படி காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ட்ராக்க கிளியர் பண்ண போறா. சீக்கிரம் உங்கள் கூடாரங்களிலே மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் கேட்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டபுள் ட்ராக் வேண்டாம். உறுதியா இருக்கிறார், உறுதியா இருக்கிறார். உறுதியா இருக்கிறவன் இன்னொரு ஆப்ஷனுக்கு நேரா போக மாட்டான். கர்த்தர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார்ல, ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கிறார்? ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதன் இடத்தில் பாதிராத்திரியில போய் கதவை தட்டுறான். கதவை தட்டும் போது உள்ள இருக்கிறவன், ஏய் ஏன் கதவை தட்டுற? என்னிடத்தில் ஒருவன் வழி பிரயாணமாய் வந்திருக்கிறான், அவன் முன் வைப்பதற்கு எனக்கு 3 அப்பங்கள் இல்லை, நீங்க எனக்கு கடனா தர வேண்டும் என்று தட்டும்போது உள்ள இருக்கிறவன் சொல்றான், இப்பெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னதும் அவன் இன்னொரு கதவை போய் தட்டவில்லை, அதே கதவை தான் தட்டி கொண்டே இருக்கிறான். இப்படிதான் நிக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு வேற யாருண்டப்பா? வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துல தலைமுறை வேறுன்றதுக்கு பெற்றோர் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். ஆமே, அது எடுத்துட்டா பிள்ளைங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. ஆமே, இந்த வசனத்துல பிள்ளைங்க வேறுன்றிட்டாங்கன்னா ஒருவேளை ட்ராக் மாதிரி போனாலும் பிள்ளைங்க திருப்பி லைனுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. காரணம், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். இதுல ரொம்ப உறுதியா இருக்கணும், அதனாலதான் பிள்ளைங்களை இந்த சண்டே ஸ்கூல் இருக்கிறது, யூத் மீட்டிங் இருக்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டு அனுப்பி வைக்கணும். இதுக்கெல்லாம் எவ்வளவு நீங்க கிரயம் செலுத்துறீங்களோ அவ்வளவுக்கு உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீங்க. அதான் உண்மை. எவ்வளவுக்கு கிரயம் செலுத்துறீங்களோ அவ்வளவு பிள்ளைகளை நேசிக்கிறீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி பிள்ளைகிட்ட ஜெபம் பண்ணியான்னு கேட்கிறோம், டெய்லி அதை கேட்கிறோமா? அதெல்லாம் நம்ம ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆக்கிட்டோம். தேவனுக்கு அடுத்த காரியத்தை ஆப்ஷன் ஏ ஆக்குங்க. அதுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு கொண்டு வந்துருங்க. ஆமென். பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. பின்னாட்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அடுத்த வார்த்தை, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும்னா பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைங்க வெளியூர்ல இருக்கிறாங்களா? அங்க ஏதாவது சர்ச்சுக்கு போக, நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போக பண்ணுங்க. சிலர் இருக்கிற இடத்துல சர்ச்சஸ் இருக்காது. அப்ப அந்த இடத்துல நம்ம ஆன்லைன் சர்வீஸை பார்க்கும்படி அவங்களை உற்சாகப்படுத்துங்க. பாத்தியா, கேளுங்க இன்னைக்கு என்ன வசனம், நீங்க சொல்லுங்க கேட்ட நமக்கு தெரியாது. அதனால நம்ம அவங்கள்ட்டையும் கேட்கறது இல்லை. எதுக்கு வம்பு? நீங்க கேட்கணும். கேட்டு இன்னைக்கு என்ன வசனம் பாத்தியா, இந்த வார்த்தையை பாத்தியா? ஆமா, எனக்கு சில குடும்பங்களை தெரியும். அவங்க சர்ச்சை முடிஞ்சிட்டு போகும்போது கார்ல பைக்ல இந்த வசனத்தையே டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒரு ஃபேமிலி சொல்லுவாங்க, நாங்க சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது அன்னைக்குள்ள செர்மனை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா, எவ்வளவு மேன்மை தெரியுமா? ஆமே. ஈசாக்கு போய் அப்பா கிட்ட கேட்கல, அப்பா வயசாச்சுப்பா கட்டி விடுங்கப்பா பொண்ணு பார்த்து அப்படி கேட்கல. ஆமே, ஈசாக்கு தெரியும் எங்க அப்பா ஜெபிக்கிறப்பா, அவங்க பார்த்துப்பாங்க. பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்கணும். ஆமே, நீ போ, ஒருவேளை நடக்கலன்னா நடக்கும். என்ன ஒருத்தர் என்னை அழைத்திருக்கிறார். அவர் 1-2 தலைமுறைக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை செய்கிறவர். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ரூத்தை பாத்தீங்களா? ஆப்ஷன் ஏ தான், பிசி கிடையாது. அதை யார் அப்ரிஷியேட் பண்றாரு தெரியுமா? போவாஸ். இங்க பாரு, தரித்திரருக்கு பின்னாகவும் ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னாகவும் நீ எதுக்கும் எல்லா இடத்துலயும் பயோடேட்டா கொடுத்து வைப்போம். ஒருவேளை போவாஸ் சவுட்டி தள்ளிட்டார்னா இங்க இல்ல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இங்க பாரு, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் ஜீசஸ் மட்டும்தான் உங்க ஆப்ஷன். பரலோகம் உங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ் இது. ஜீசஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன். பரலோகம் உங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ் இது. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டிய படியெல்லாம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் அந்த 2 நினைவுகள் நம்மை எலியா சொல்லுவார்ல, எந்த மட்டும் 2 நினைவுகளால்
குந்தி குந்தி நடப்பீர்கள், ஒழுங்காவே நடக்க முடியாது. அவன் இப்படியே நிற்பாங்க, அவன் இங்க நிற்பாங்க. எலியா வந்ததும் இங்க, ஆகாப் வந்ததும் அங்க, எலியா வந்ததும் இங்க, இங்க ஒரு கும்பிடு அங்க ஒரு கும்பிடு. எந்த மட்டும் 2 நினைவுகளா? ஒருவேளை இதா இருக்குமோ? அப்பதான் பாகால் தீர்க்கதரிசி வருவான். பாகாலின் தெய்வம் தான் அக்னியின் தெய்வம். ஒருவேளை அதா இருக்குமோ? அப்போ எலியா வருவார், என் வாக்கின்படி அன்றி மழை பெய்யாது. மழை பெய்யல, ஒருவேளை இதா இருக்குமோ? ஓ, எந்த மட்டும் 2 நினைவுகளா? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தெளிவா புறப்படுங்க. தெளிவு இல்லையா, யோசபாத்த மாதிரி நின்றுங்க. ஆண்டவரே, அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு நின்றுங்க. இந்த பாதி தெரிஞ்சு நிற்பாங்க தெரியுமா? இந்த பாதி படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போனா கொஸ்டின் தெரியும், ஆன்சர் தெரியாது. ஓ, இதை பார்த்தேனே இதை பார்த்தேனே, அதாவது ஒண்ணுமே படிக்காம போறான் தெரியுமா? கொஸ்டின் ஈஸியா, கொஸ்டின் டஃப்பா. இந்த பாதி, ஐயோ கொஸ்டின் ஞாபகம் இருக்கு, ஆன்சர் ஞாபகம். கொஸ்டின் அவங்க எடுப்பாங்க, உனக்கு ஆன்சர் தெரியணும். எந்த கொஸ்டின் வரும், இந்த கொஸ்டின் வருமா, ரைட், கொஸ்டினை பார்த்தாச்சு. நான் இந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு வந்தேன். கொஸ்டின்லாம் பார்த்துட்டு வந்தியே, ஆன்சரை பார்த்துட்டு வந்தியா? இந்த பாதி பாதி. சி, ஒன்று ஆபிரகாம் ஆயிருங்க, இல்லைன்னா யோசபாத்தா இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்று ஆபிரகாமா இருங்க, இல்லைன்னா யோசபாத்தா இருங்க. இந்த இடையில வராதீங்க. இடையில யார் எப்படி இருந்தாலும் பிரச்சனை, எப்படி இருந்தாலும் பிரச்சனை. ஆபிரகாம் என்ன தெரியும்? தெளிவு. யோசபாத் என்ன தெரியும்? தெரியல. ஒண்ணு தெளிவாயிரு, இல்லைன்னா தெரியாமலே இரு. ஆமென். இப்போ புரியுதுல்ல? ஆமென். பைபிள் எப்பவுமே பேலன்ஸ். ஒண்ணு நீ தெளிவாரு, இல்லைன்னா தெரியாமல இருந்த என்ன பிரச்சனை? அவர் கூட்டிட்டு போறோம் பேசாம. குருடரை அவர்கள் தெரியாத இடத்துல எல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது கூட்டிட்டு போவாங்க. ஒரு நீ ரைட்ல போ, லெஃப்ட்ல போ சொல்லவே மாட்டோம். அப்படி அமைதியா இருப்போம். இதே இது தெரிஞ்ச இடத்துல ஊழியம் முடிச்சுட்டு ட்ராண்டர் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது நம்ம அங்க இப்படி போங்க, இப்படி பாங்க, அப்படி பாங்க, அந்த இடத்துல கொண்டு இருக்கோண்டா மாறுன்னு போட்டுட்டு நாங்க வருவோம். ஐயோ, ஒழுங்கா இருந்திருக்கலாம். தெரியாத இடத்துல ஒண்ணு தெளிவாயிரு, இல்லைன்னா தெரியாம இரு. இது ஸ்டியரிங் ஒருத்தர் இருக்கும், அவர் கால் கீழே தான் பிரேக் இருக்கும். ஆனா ஃப்ரண்ட்ல பேக்ல இருந்து அடிப்பாங்க பாருங்க. ஒண்ணு தெளிவாரு, இல்லைன்னா தெரியாமலே இரு, தெரியாமலே இரு. ஆமென். நீ பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. இந்த அறக்குறைய தெரிஞ்சுட்டு சாஸ்திரிகள் வந்தாங்க பாருங்க, அந்த ஊரு கலவரத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. சில கிருபை பெற்றவங்க வருவாங்க, அது வர ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இந்த அறக்குறை வந்துட்டு யூதருக்கு, பெத்லகேமே நீ யூதாவின் ஆயிரங்களுக்குள்ளே, அது என்னவெனில் இஸ்ரவேலை ஆள போகிறவர். தூதரே வந்து சிம்பிளா உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆள போகிறவர். வா, மொத்தத்தில் அந்த ஊரே அழுக. ஆமே. இது வந்து ஆண்டவரே தெரியலன்னா என்ன? இப்ப யோசபாத்தை பாருங்க, தெரியல ஆண்டவரே அப்படின்னு நிற்கும் போது எகாசியல் மேல ஆவியானவர் இறங்கி ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல இவங்க அப்படியே செய்யறாங்க. போய் துதின்னா துதிக்கிறாங்க. கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா அது எப்படி துதிச்சாவே விழுவான். அதனாலதான் எரிகோவுக்கு முன்னாடி 7 நாள் வாய திறந்துராத. துதினா யோசபாத் எல்லாரும் லைன்ல நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு துதிச்சிட்டு இருக்கிறாங்க. சத்துரு விழுறான். கொஞ்சம் அது எப்படின்னு கொஞ்சம் யோசித்தா, ஆமே தெளிவாரு, இல்லைன்னா தெரியலன்னு இல்லை. வேதம் என்ன சொல்லுங்க? உங்களில் எவனாகிலும் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் அப்பா எனக்கு தெரியலப்பான்னு சொன்னாலும் கடிந்து கொள்ள மாட்டார். ஆமே. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடு. ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் வேலைக்காரனை அனுப்புறான். நேரம் போகிறதுனால வேகமா சொல்றேன். கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். நமக்கு முன்பாக கர்த்தர் போகும்போது அங்க 5 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று,
ஆபிரகாமின் வேலைக்காரன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க அதனுடைய 11வது வசனம் 12, 11, 12 முதல் 14 வரை, 11 முதல் 14 வரை பார்த்தீங்கன்னா அவன் தனக்குள்ளே ஒரு ஜெபத்தை பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்னா 12வது வசனத்தை பாருங்கள். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிற, அப்ப ஒரு காரியம், இவன் இன்னும் அவரை தன் தேவனாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா என் தேவனின் தானே கூட்டிருக்கணும். அப்ப ஆபிரகாமுக்கு தேவன். அப்ப ஒரு காரியம் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன், நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க கூட இருக்கிறவங்க நீங்க யாரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அவரை நோக்கி கூப்பிடும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க கூட இருக்கிறவங்க நீங்க யாரை நோக்கி கூப்பிடுறீங்க அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இது ஒரு நான் மட்டும்தான் என் வீட்டில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ உங்க ரட்சிக்கப்படாத புருஷன் வந்து என் மனைவி கூப்பிடுகிற ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டா எப்படிங்க இருக்கும்? சில இருக்கிற பார்த்தா அவரா அதை கொஞ்சம் பாருங்க. உங்க மனைவி வந்து என் புருஷன் வழிபடுகிற தேவனே அப்படி கூட்டம் அப்படி இருக்கும். உங்க பெற்றோர் வந்து, உங்க சொந்தக்காரங்க வந்து, உங்க உறவினர்கள், உங்க நண்பர்கள் வந்து, ஹல்லேலூயா, நீ கம்பீர சத்தத்தை அறிந்து செயல்படுகிற ஜனமானா இது நடக்கும் என்று ஆவியானவர் இந்த நாளிலே தீர்க்க தரிசனமா அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறான். கூட இருக்கிறவன் ஜெபிக்கிறான். கூட இருக்கிறவன் glory. ஆபிரகாம் உறுதியா இருக்கிறவன், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். மனைவி விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க, வேலைக்காரன் விசுவாசத்துக்குள்ள வராரு. எப்படிங்க இருக்கும்? கர்த்தர் இதெல்லாம் ஆசீர்வாதம். நம்ம இந்த பூமியில இருக்கிறது வரைக்கும் ஆமே நம்ம ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கிறதை பார்த்து அநேகர் வருவார்களாக, அநேகர் வருவார்களாக. ஆமே. அவன் பெரிய, நீங்க ஒரு பெரிய பட்டணத்தை பிடிக்கலைனாலும் உங்க உறவினர்களை பிடிக்கணும். எல்லா வேலைக்காரங்களும் இந்த விசுவாசத்துல வந்தாங்களான்னு தெரியாது, ஆனா அட்லீஸ்ட் ஒருவனாவது என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே, அவன் படிக்கிற பிள்ளைங்க இதை கேட்குறீங்கன்னா, ஆமாம் என் கூட படிக்கிற இன்னாருடைய தேவனே இப்படி கூப்பிட்டாங்கன்னா, பாபில் நேபுகாத்நேச்சர் எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? தானியேலின் தேவனே. இப்படிதான் தேவன் நம்மை மகிமையா வைத்திருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மை முன்னிறுத்தி தம்மை வெளிப்படுத்த விரும்புகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் மேல் இருக்கும் அழைப்பின் மேலும் உன்னை அழைத்தவர் மேலும் உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் அதிலே உறுதியாயிரு. ஆமென். உன்னோடு இருக்கிறவர்களும் இந்த லைன்ல வரும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். காரணம் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென்.